ஓம் ஓம் ஏகதந்தம் மகாகாயம் லம்போதரம் கஜானனம் விக்னநாசகரம் தேவம் ஹேரம்பம் பிரணமாமி. இந்தியாவின் மீது படையெடுத்து வந்த சாளுக்கிய மன்னன் ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி அழகில் மயங்கினான். அவன் தனது படையெடுப்பை முடித்துக்கொண்டு தனது நாட்டிற்கு திரும்பும்போது வயல் சார்ந்த இடம் உள்ள ஒரு பகுதியை பார்த்தான். அந்த இடத்தை அவன் ஸ்ரீரங்கத்திற்கு மாற்றாக கருதினான். அங்கே ஒரு கோயிலை நிர்மாணிக்க வேண்டும் என்று எண்ணினான். அந்த பகுதிதான் தேவதானம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே உள்ள பெருமாள் வட ரங்க பெருமாள் ரங்கநாத சுவாமி என்று அழைக்கப்படுகின்றார் என்கிறது இந்த தல வரலாறு. ஹரி ஓம், ஜெய் சீதாராம், ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன். நாம் தற்போது ஒரு பெருமாள் கோயிலை தரிசிக்க செய்யலாம். தேவதானம் ரங்கநாத கோயில் என்பது இந்த ஸ்தலமாகும். இங்கு தேவதானம் ரங்கநாத கோயில் இறைவனை வழிபட்டு வந்தால் செல்வம் பெறுவதுடன் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருக்கின்றது. தேவர்களால் தானம் செய்யப்பட்ட இடத்தில் நெல்மணிகளை மரக்காலால் அளந்த களைப்பால் சயன திருக்கோலத்தில் காட்சி தரும் பெருமாளை தரிசித்தால் நினைத்த காரியம் நிறைவேறுவதுடன் செல்வம் குவியும். அந்த இறைவன் எங்கிருக்கிறார்? வாருங்கள் பார்க்கலாம். அதற்கு நாம் வடஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படும் பொன்னேரி அருகே உள்ள தேவதானம் ரங்கநாதர் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த போது திருச்சியில் காவிரி கரையோரம் உள்ள ஸ்ரீரங்கநாதரை அழகை காட்ட அதிசயித்து போனான். பல இடங்களில் போரிட்டுக் கொண்டு வந்த அந்த மன்னனுக்கு திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதன் உருவம் மற்றும் கண்ணில் இருந்து மறையவில்லை. அவரது அழகை வேறெங்காவது வைத்து வழிபட வேண்டும் என்ற எண்ணம் அவன் மனதில் எழுந்தது. இந்த ஸ்தலம் வந்தபோது அங்கு ஏரிக்கரையில் பக்கமாக வந்து கொண்டிருந்தான். அந்த இடம் முழுவதும் நெல்வழியும் பூமியாக ஸ்ரீரங்கத்தை போலவே பசுமையுடன் காட்சியளித்திருக்கின்றது. அதனால் அதனை வட ஸ்ரீரங்கம் என்று மனதில் எண்ணிக்கொண்டார். இந்த இடமானது தேவர்களால் தானமாக வழங்கப்பட்ட இடம் என்று கூறப்படுகிறது. அதனால் இந்த ஊருக்கு தேவதானம் என்று பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது. சாளுக்கிய மன்னன் அந்த இடத்தை பார்த்து அதிசயித்து நின்றார். அப்போது அங்கு ஒரு விவசாயி அறுவடை செய்யப்பட்டு கதிரடிக்கப்பட்டு களத்தில் போடப்பட்டிருந்த நெல்மணிகளை மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார். திடீரென அந்த விவசாயி மறைந்தார். இதனை கண்ட மன்னன் விவசாயியை தேடினார். அவரோ களைப்பின் காரணமாக மரக்காலை தலைக்கு வைத்தபடி ஒரு இடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற மன்னனுக்கு சயனக்கோலத்தில் பெருமாள் காட்சி கொடுத்து மறைந்தார். இதனால் ஆனந்தம் அடைந்த அந்த மன்னன் அங்கே இறைவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்க முடிவு செய்தான். பிறர் தன்னுடைய படைகளுடன் வட இந்தியாவிற்கு புறப்பட்டான். கங்கை நதிக்கு வடக்கே சென்றபோது நேபாள நாட்டில் இமயமலை அடிவாரத்தில் பெரிய அளவிலான ஒரு கல்லை பார்த்தான். அந்த கல்லை கொண்டு தான் இனத்த இறைவனின் திருவுருவத்தை செய்ய எண்ணினான். அதற்காக அந்த கல்லை ஏற்றிக்கொண்டு தென்னிந்தியா புறப்பட்டான். ஆனால் கல்லானது வழியில் கங்கை நதியில் விழுந்தது. அந்த மன்னன் அந்த கங்கை நதியில் விழுந்த அந்த கல்லை பார்த்தபோது அது தண்ணீரில் மூழ்காமல் இருந்தது. அதனை பற்றி விசாரித்த போது அந்த கல் சாலக்கிராம கல் என்று தெரிய வந்தது. இதை கண்டு ஆச்சரியமடைந்த மன்னன் அது பற்றி அறிஞர்களிடம் விசாரித்தார். இறைவன் சிலையை அந்த கல் கொண்டு வழிபட்டால் அந்த பகுதி முழுவதும் சுபிட்சம் அடையும் என்று அவர்கள் சொன்னார்கள். இதையடுத்து அந்த கல்லையே கொண்டு வந்து தனக்கு இறைவன் காட்சி கொடுத்த இடத்தில் ஆலயத்தை எழுப்பதுடன் இறைவனின் சிலையையும் வடித்து வழிபட்டான் என்கிறது ஸ்தல வரலாறு. இந்த ஆலயத்தை சுற்றிலும் 4 புறமும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நுழைந்தும் கொடிமரமும் கருடாழ்வாரும் உள்ளார்கள். அடுத்ததாக ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கின்றார். இவர்களை வழிபட்டு உள்ளே சென்றால் கருவறைக்கு வெளியே துவாரபாலகளான ஜெயன், விஜயன் ஆகியோர் நம்மை வரவேற்கின்றார்கள். அவர்களுக்கு வலது பக்கத்தில் நம்மாழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், குலசேகர ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டரடிப்பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார், ஆண்டாள் ஆகிய 12 ஆழ்வார்களும் மணவாள மாமுனிகள், விஸ்வக்சேனர், ராமானுஜர், தேசிகர், வேணுகோபால சுவாமி ஆகியோர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை தரிசித்த வண்ணம் உள்ளே சென்றால் ஆதிசேஷன் எனப்படும் 5 தலைகள் கொண்ட நாகப்பாம்பின் மீது சயன திருக்கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்ட நிலையில் காட்சியளிக்கின்றார். இவரது நாவியின் மீது பிரம்மா உள்ளார். இறைவனின் பாதத்தில் அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார் அமர்ந்து களைப்பில் இருக்கும் பெருமாளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமாளின் திருவடி சேவித்த நிலையில் தும்பூர் மகரிஷியும் பக்த ஆஞ்சநேயர் காட்சி தருகின்றார்கள். 18.5 அடி நீளமும் 5 அடி உயரத்துடன் காணப்படும் இறைவனின் உருவம் சாலக்கிராம கல்லால் செய்யப்பட்டது. இந்த ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை அமாவாசை நாள் என்றும் வெள்ளிக்கிழமையில் தொடர்ந்து 7 நாட்கள் 11 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணக்கஷ்டம், திருமண தடை நீங்கும், குழந்தை பாக்கியம், வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று பக்தர்கள் கூறுகின்றார்கள். பெருமாளுக்கு இடதுபுறமாக ரங்கநாயகி தாயார் வீட்டிலிருந்து அருள்வாளிக்கின்றார். அவருக்கு அருகில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி இருக்கின்றது. அதற்கு பின்புறம் புற்றுக்கோயிலும் தனிச்சதில் ஆண்டாளும் இருக்கின்றார்கள். இத்தலைவனை வழிபட்டு வந்தால் செல்வம் பெருகுவதுடன் நினைத்த காரியம் நிறைவேறும் அடையும் என்றது நம்பிக்கை. வாருங்கள் நண்பர்களே, பொன்னேரி பக்கம் வரும்போது இந்த தளத்தில் தவறாமல் ரசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். நமோ நமோ ஸ்ரீநாராயணா
नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण पन्नगभूषण नारायण परमदयाला नारायण पन्नगभूषण नारायण परमदयाला नारायण नारायण हरिनारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नागशयना नारायण नलिनविलोचन नारायण नागशयना नारायण नलिनविलोचन नारायण नारायण हरिनारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नारायण हरिनारायण नरहरिरूपा नारायण नमो नमो श्रीनारायण नमो नमो श्रीनारायण नरहरिरूपा नारायण அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கருத்துகள் தெரிவியுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. Dear friends, heartfelt thanks for joining me on my spiritual journey through my YouTube channel, where I share temple visits with you. I strive to personally visit and bring you more divine experiences. Your support means a lot. Please like, comment, share, and subscribe. Thank you.